join us in preparing for the end times. Repent, believe, and share the gospel. Thank you for joining us on this journey today. Subscribe to Kingdom Ministry for more such enlightening narratives. Praise Lord எல்லாருக்கும். ஸோ எஸ், நடுவர் அவர்களுக்கும் சபையாருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்குள்ள பட்டிமன்ற டாபிக் என்னது? ஆவிக்குரிய போராட்டங்களை நாம் மேற்கொள்ள நமக்கு வேண்டியது கிருபையா விசுவாசமா? ஆவிக்குரிய போராட்டங்களை நாம் மேற்கொள்ள நமக்கு வேண்டியது கிருபையே அப்படின்னு பேச வந்திருக்கிறேன். உலகத்தில் மனுஷனா பிறந்த எல்லாருக்குமே போராட்டம்ன்றது இருக்கு. அதுவும் குறிப்பாக கிறிஸ்தவர்களுக்கு ஆவிக்குரிய போராட்டம் என்பது அதிக நிச்சயமான ஒன்று. கண்களின் நிச்சை, மாம்சத்தின் நிச்சை, ஜீவனத்தின் பெருமை, வேர்ல்ட்லி பேஷன்ஸ், டெம்டேஷன்ஸ், பயம், சந்தேகம், அப்புறம் பாவத்தை குறித்ததான போராட்டங்கள், பரிசுத்த வாழ்விற்குண்டான போராட்டங்கள்னு இப்படி பற்பல போராட்டங்கள் இருக்குது. இந்த போராட்டங்களை எல்லாம் மேற்கொள்ளணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும்னா, நம்மை நாம் தாழ்த்தி தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் போது தேவன் இந்த போராட்டங்களை எல்லாம் மேற்கொள்வதற்குண்டான கிருபைகளை நமக்கு கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லை, நாம் பரிசுத்தமாய் வாழவும் மீண்டும் பாவம் செய்யாதபடி நம்மை காக்கிறதும் கூட தேவனோட கிருபை மட்டும்தான். நடுவர் அவர்களே, உங்களுக்கு ஒரு கேள்வி. இப்போ நம்ம இருக்கிறது என்ன காலம்? சாயங்காலம்னு சொல்லிடாதீங்க நடுவர் அவர்களே. இப்போ நம்ம இருக்கிறது கிருபையின் காலம். ஸோ கிருபையின் காலம் அப்படின்னா என்னன்னா, நம்ம தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டதான கிருபைக்கு நாம் பாத்திரவான்களா நடக்க வேண்டிய காலம் தான் இந்த கிருபையின் காலம். ரோமன் 6:14 இப்படி போட்டிருக்கு, நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. ஸோ இந்த வசனத்திலிருந்து தெளிவாக தெரியுது, பாவம் நம்மை ஒருபோதும் மேற்கொள்ள முடியாது. பாவத்திற்கு இனியும் நாம் அடிமையானவர்கள் அல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிருபையாய் நம்மை பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலையாக்கி பரிசுத்த வாழ்விற்கென்று நம்மை ரட்சித்திருக்கிறார். இன்றைக்கும் நம்ம நிர்மூலமாகாமல் இருக்கிறோம். அது காரணம் தேவனோட சுத்த கிருபை தானே? ஒத்துக்கிறீங்க தானே? எஸ். ஸோ தேவனோட கிருபை தாங்க இது காரணம். தாவீது ஐயாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவர் பாவம் செஞ்சு விழுந்து போனார். ஆனாலும் தன் பாவத்தை குறித்து மனம் வருந்தி தேவ சமூகத்தில் தன்னை தாழ்த்தி ஜெபித்த போது தேவன் கிருபையா அவர் பாவத்தை மன்னிச்சாரா இல்லையா? மன்னிச்சார் தானே? அது மட்டும் இல்லை, உன்னோட சிங்காசனம் என்றைக்கும் நிலைத்திருக்கும் தான் சொன்ன ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தையும் மாறாதவராய் காத்துக்கொண்டார் தேவன். அப்போ அதுக்கும் காரணம் தேவனோட கிருபை தானே? இதை உணர்ந்த தாவீது ஐயா 136வது சங்கீதத்தில், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ராஜாதி ராஜாவை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு தேவனோட கிருபையின் மகத்துவங்களை பட்டியலிட்டிருப்பாரு. ஆபிரகாம் ஐயாவுக்கு வருவோம். ஆபிரகாம் ஐயா பார்த்தீங்கன்னா, அவர் விசுவாசித்து வாக்கு தத்தங்களை சுதந்திரித்து கொண்டாரே என்பது உண்மைதான். ஆனாலும் அவர் விசுவாசிப்பதற்கு முன்பதாகவே தேவ கிருபையாய் அவரை ஆதியாகமம் 12வது அதிகாரத்திலேயே சந்திச்சு, உன்னை நான் பெரிய ஜாதியாக்குவேன், நீ ஆசீர்வாதமா இருப்ப, உன் பேரை பெருமைப்படுத்துவேன் அப்படின்னு தன்னோட வாக்கு தத்தங்களை ஆசீர்வாதமா எப்போ விசுவாசிப்பதற்கு முன்பதாகவே கிருபையா கொடுத்துட்டாரு. ஸோ இதுக்கும் காரணம் தேவனோட கிருபை தானே? பவுலையா எடுத்துப்போம். பவுலையா சொல்லியிருக்கிறாரு, நான் ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்குன்னு சொன்ன பவுலையாவே 1 கொரிந்தியர் 15:10 சொல்லியிருக்கிறாரு, ஆகிலும் நான் தேவ கிருபையினாலே இருக்கிறேன், தேவன் எனக்கு அருளிய கிருபை விருதாவாக இருக்கவில்லை, எல்லோரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், ஆகிலும் நானல்ல, என்னில் இருக்கும் தேவ கிருபையே அப்படி செய்தது. ஸோ இந்த வசனத்திலிருந்து தெளிவாக தெரியுதுங்க, நம்முடைய முன்னோர்களுக்கும் ஆவிக்குரிய போராட்டம்ன்றது இருந்திருக்கு. அவங்க எப்படி மேற்கொண்டாங்கன்னா, தேவனோட கிருபையில் மட்டும்தான் அவங்க மேற்கொண்டாங்க. சரி, நான் எதிரணியினரை பார்த்து நான் கேட்குறேன், விசுவாசம் சொல்கிறீங்களே, முதல்ல உங்கள் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கீங்களா? இல்லையே, தலையாட்டுறாங்க, ஆனால் இல்லை. எப்போ பார்த்தாலும் பயம், எப்போ பார்த்தாலும் சந்தேகம். உங்கள் விசுவாசத்தில் சொல்லப்போனால் உங்கள் விசுவாசத்தில் நிலையற்றவர்களா, ஒரு இருமனமாக தானுங்க இருக்குது உங்கள் விசுவாசம். இருமனம் கொண்டதாங்க உங்கள் விசுவாசம். கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கும்னு வசனம் சொல்லுது. உங்கள் கிரியையில் பூர்ணமாக இருக்கீங்களா? இல்லையே, உங்கள் கிரியையே குறைச்சலாக இருக்குதுங்க. அப்போ விசுவாசம்னு சொல்லி புரிஞ்சிக்க கூடாதுங்க, கிரியையில் பூர்ணமாக இருக்கணும். அப்போ குறைச்சல் உள்ள உங்கள் கிரியையை பூர்ணப்படுத்துறது எதுங்க? தேவனோட கிருபைங்க. என்னது? பரிசுத்தவான்களுக்காக ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக தைரியமாய் போராடுங்கள்னு வசனம் சொல்லுது. யாருங்க விசுவாசத்திற்கு தைரியமாக போராடுறீங்க? சொல்லுங்க. அப்போ விசுவாசத்திற்கு நம்ம தைரியமாக போராடணுமா? அப்போ குறைச்சலுள்ள உங்கள் விசுவாசத்தில் உங்களை தாங்குவது எதுங்க? தேவனோட கிருபை தானுங்க. சொல்லப்போனால் விசுவாச பரீட்சைக்கே நில்லாத அற்ப விசுவாசிகளாக தாங்க இருக்கீங்க. ஸோ தேவனோட கிருபைக்கு தயவு செஞ்சு நன்றி உள்ளவர்களாக இருங்கங்க எதிரணியினரே. சரி, ஓகே. ஸோ நம்ம தெளிவாக ஒரு முடிவுக்கு வருவோங்க. நம்ம முன்னோர்கள் எப்படி தங்களோட ஆவிக்குரிய போராட்டத்தை தேவனுடைய கிருபையை கொண்டு மேற்கொண்டாங்களோ, அதே போல் நம்ம தேவனுடைய கிருபையை கொண்டு நம்முடைய ஆவிக்குரிய போராட்டங்களை தைரியமாக ஃபேஸ் பண்ண முடியும், வலுவாமல் நிலை நிற்க முடியும், மேற்கொண்டு ஜெயிக்க முடியும். காரணம் தேவனோட கிருபை மட்டும்தான்.
கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேங்க்யூ. ஆமே. சூப்பர் சூப்பர் சூப்பர். சகோதரி ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து அவங்களோட வாதத்தில் முன் வச்சாங்க. போகிற போக்கில் வந்து உங்களை அற்ப விசுவாசிகள்னு எதிரணியை சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் அற்ப விசுவாசிகள்லாம் கிடையாது, நாங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் பிறந்திருந்தோம்னா எங்கள் பேரெல்லாம் விசுவாச பட்டியலே வந்திருக்கோன்ட்டு பேச வராங்க சிஸ்டர் பிரியதர்ஷினி. லெட்ஸ் புட் our hands in the air. பிரைஸ் தி லார்ட். விசுவாசத்தை துவக்குகிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவரும் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தவருமாகிய என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு என்னுடைய கோடானு கோடி ஸ்தோத்திரங்கள். ஆவிக்குரிய போராட்டத்தை மேற்கொள்ள நமக்கு வேண்டியது விசுவாசம் என தீர்ப்பளிக்க போகிற எமது நடுவர் அவர்களுக்கும் கிருபையை மட்டுமே பிடித்துக்கொண்டு நாங்கள் ஜெயித்து விடுவோம் என்று விசுவாசத்தோடு அமர்ந்திருக்கும் எமது எதிரணியினருக்கும் என்னுடைய மற்றும் சபையார் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். ஆவிக்குரிய போராட்டங்களை நாம் மேற்கொள்ள நமக்கு வேண்டியது விசுவாசமா தேவ கிருபையாங்க? கண்டிப்பாக விசுவாசம் தாங்க. ஆவிக்குரிய போராட்டம்னா முதல்ல என்னங்க? மாம்சத்தினுடைய சித்தத்தையோ இல்லை மாம்சத்தினுடைய கிரியைகளையோ நம்ம நிறைவேற்றுகிறது தான். அதை தான் வந்து பவுலையா கலாத்திய சபையாருக்கு சொல்றாரு. 5வது அதிகாரம் 16வது வசனத்தில் நீங்கள் வாசிங்க அப்படின்னா, ஆவியின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்தினுடைய கிரியைகளுக்கு உடன்பட மாட்டார்கள், ஆவிக்கு விரோதமாய் மாம்சமும் மாம்சத்துக்கு விரோதமாய் ஆவியும் இச்சிக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுலேயே தெரிய வேண்டாமா, நம்மளுடைய ஆவிக்குரிய போராட்டங்களை நம்ம மேற்கொள்வதற்கு நமக்கு வேண்டியது விசுவாசம் தாங்க. ஏன்னா மாம்சத்தினுடைய கிரியைகள் என்னன்னு சொல்லிட்டு அதே 5வது அதிகாரத்தில் 19வது வசனத்திலிருந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. விபச்சாரம், அசுத்தம், கொலை, பொறாமை, பகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில காரியங்களை வந்து அங்கே மாம்சத்தின் கிரியைகளாக குறிப்பிடப்பட்டிருக்கு. சரிங்க நடுவர் அவர்களே, உங்களுக்கு என்னுடைய கேள்வி, ஆவியின் கனிகளை நீங்கள் வாசிச்சிருக்கீங்களா? வாசிச்சிருக்கோமா? எத்தனை கனிகள் இருக்கு நடுவர் அவர்களே? உங்களுக்கும் எல்லாருக்குமே தெரியும். ஆவியின் கனிகளில் வந்து எங்களுடைய டாப்பிக்கில் இருக்க வார்த்தை இருக்குது, என்னன்னு சொல்லுங்கள். அப்போது மேலே சொன்ன மாம்சத்தினுடைய கிரியைகளை நம்ம மேற்கொள்ளணும் அப்படின்னா நமக்கு வேண்டியது விசுவாசம் தான் நடுவர் அவர்களே. அது மட்டும் இல்லை, விசுவாசத்தில் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு அவர் சொல்கிறாரு, பாளையத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடணும் அப்படின்னா நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடுன்னு தானே சொல்கிறார் நடுவர் அவர்களே. கிருபையை நாடும்படியாக சொல்கிறாரு. இதிலே நம்மளுக்கு தெரிய வேண்டாமா, நம்முடைய ஆவிக்குரிய போராட்டங்களை நம்ம மேற்கொள்றதுக்கு நமக்கு வேண்டியது விசுவாசம் தான் சொல்லிட்டு. அது மட்டும் இல்லை நடுவர் அவர்களே, அவர் வந்து மற்றவங்களுக்கு சொன்னது மட்டும் இல்லை, தன்னுடைய வாழ்க்கையிலுமே அதை அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணார். எப்படி சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? எங்களுடைய சகோதரி சொன்னாங்க, எதிரணி சகோதரி சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து என்னுடைய எல்லா காரியங்களும் நிறைவேற்றுகிறதுக்கு தேவன் வந்து அவருடைய கிருபையை தான் கொடுத்தாரு அப்படின்னு பவுலையா சொன்னதாக சொன்னாங்க. அது மட்டும் இல்லைங்க, நீங்களே என்கிட்ட கேட்கலாம், அவருடைய பலவீனத்தில் வந்து அவருக்கு இயேசு கிறிஸ்து கொடுத்தது என் கிருபை உனக்கு போதும் தானே சொன்னார் அப்படின்னு நீங்களும் என்ன கேட்கலாம். உங்களை எல்லாருக்கும் ஒரு வசனத்தை நான் வைக்கிறேன். என்னன்னா, எந்த ஒரு காரியத்தினுடைய துவக்கத்தை பார்க்கிலும் அதனுடைய முடிவு நல்லது. ஓகேங்களா? அப்போது அவரோட ஓட்டத்தை அவர் முடிக்கும்பொழுது ஒரு வார்த்தையை சொல்கிறார். இந்த வசனம் தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், எதங்க காத்துக்கொண்டாரு? விசுவாசத்தை காத்துக்கொண்டார். அப்போது லைஃப்பில் இருக்க எல்லா பேட்டில்ஸையும், எல்லா ஸ்பிரிச்சுவல் பேட்டில்ஸையும் அவர் எப்படிங்க மேற்கொண்டார்? விசுவாசத்தை கொண்டு தாங்க மேற்கொண்டார். இதிலே நம்மளுக்கு தெரிய வேண்டாமா, ஆவிக்குரிய போராட்டங்களை நம்ம மேற்கொள்றதுக்கு நமக்கு வேண்டியது விசுவாசம் தான் சொல்லிட்டு. அது மட்டும் இல்லை, எங்களுடைய எதிரணி சகோதரி கேட்டாங்க, நீங்கள் வந்து அற்ப விசுவாசிங்கன்னு பேர் வாங்கின ஆளுங்க தானே, விசுவாசத்தில் வந்து நிலையா இருக்கீங்களா அப்படின்லாம் கேட்டாங்க. எங்கள் சகோதரி வந்து வசனத்தை சரியாக வாசிக்கலன்னு நினைக்கிறேன். ஒரு போதகர் வந்து அவரோட பிரசங்கத்தில் சொன்னாராம், என்னென்னா பிரசங்கத்தில் ஒரு வசனத்தை வாசிக்க சொல்லியிருக்காரு. அப்போ அந்த வசனத்தில் என்ன போட்டிருந்துச்சா, பழுதற்ற ஒரு வயதான ஆட்டுக்குட்டியே எனக்கு பலியிடுவாயாக அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனம் போட்டிருந்துதான். ஒரு சகோதரி எடுத்து வாசிச்சிருக்காங்க, பழுதற்ற ஒரு வயதான ஆட்டுக்குட்டியே நீங்கள் எனக்கு பலியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதுலேயே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும், ஒரு வயதான ஆட்டுக்குட்டிக்கும் ஒரு வயதான ஆட்டுக்குட்டிக்கும். எங்கள் சகோதரி எப்படி படிச்சிருக்காங்கன்னா, அற்ப விசுவாசியும் கர்த்தர் எங்களை திட்டினதான் அவங்க படிச்சிருக்காங்க. அப்படி இல்லை நடுவர் அவர்களே, நம்மளுடைய விசுவாசத்தில் நம்ம எவ்வளோ நிலையான இருக்கணும், விசுவாசம் நம்மளுக்கு எவ்வளோ முக்கியன்றது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே வலியுறுத்தியிருக்காரு. அது மட்டும் இல்லை, அவருடைய எல்லா அற்புதத்தை அவர் செய்யும்பொழுது அவர் என்ன சொல்லிங்க கேட்டாரு, நீ விசுவாசிக்கிறாயா, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அப்போ எந்த ஒரு வியாதி என்ற போராட்டத்தை நம்ம மேற்கொள்ளனாலும் நமக்கு வேண்டியது விசுவாசம் தான் நடுவர் அவர்களே. அது மட்டும் இல்லை, நம்ம விசுவாசம்னு சொல்லிட்டு பேசணும்னாலே இவரை பற்றி பேசாமல் இருக்கவே மாட்டோம். யார்? நம்மளுடைய முற்பிதாவாகிய ஆபிரகாம் ஐயா. அவருமே வந்து ஒரு போராட்டத்தை கடந்து போனார். என்ன போராட்டம்னு கேட்குறீங்களா? அன்புன்ற ஒரு போராட்டம். அதாவது ஈசாக்கு பலி கொடுக்க சொல்லி ஒரு சத்துரு கேட்டிருந்தாலோ வேற யார் கேட்டிருந்தாலோ பிரச்சனை இல்லை, ஆண்டவராக கர்த்தரே வந்து கேட்குறாரு, உன்னுடைய நேசகுமாரனாகி ஈசாக்க நீ வந்து எனக்கு பலி கொடுன்னு கேட்குறாரு. அந்த போராட்டத்தை அவர் எப்படிங்க மேற்கொண்டாரு? நம்மளுமே இப்போ அந்த அன்புன்ற போராட்டத்தை நம்ம மேற்கொண்டுகிட்டு இருக்கோம் இல்லையா? இந்த மாடர்ன் டேஸில் அந்த அன்புக்கு வந்து இன்னைக்கு தவறான அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கு. பட் ஸ்டில் நம்ம வந்து அதை நம்ம மேற்கொள்கிறோம். எப்படி மேற்கொள்கிறோம்னா, கர்த்தர் எனக்கு நல்ல ஃபியூச்சரை வச்சிருக்காரு, நான் வந்து அந்த பாவத்துக்கு உடன்பட மாட்டேன் அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், ஆண்டவர் மேலே வச்சிருக்க விசுவாசத்தினால நம்ம அதை மேற்கொள்கிறோம். இப்போ ஆபிரகாம் ஐயா எப்படிங்க மேற்கொண்டாரு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, உன்னுடைய சந்ததி வந்து வானத்தினுடைய நட்சத்திரத்தை போல நான் பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொன்ன அவருடைய வார்த்தையின் மேலே விசுவாசம் வச்சதுனால தானங்க அவர் அந்த அன்பின் போராட்டத்தை மேற்கொண்டாரு. அது மட்டும் இல்லைங்க, நான் கடைசியாக வந்து வேதத்தினுடைய கடைசி புஸ்தகத்துக்கு வந்துருவோமே, வெளிப்படுத்தின விசேஷம். நம்மளுடைய டெஸ்டினேஷன் என்ன நடுவர் அவர்களே?
நித்திய ஜீவன்மா, பரலோகம். நம்ம நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ஓடிக்கிட்டு இருக்கோம், எல்லா போராட்டத்தையும் சந்திச்சுட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி எங்கள் எதிரணியினர் கூட நாங்கள் போராடிக்கிட்டு விசுவாசம் தான் வேணும்னு சொல்லிட்டு வந்து நின்றுட்டு இருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி தான். ஸோ அப்போது நம்மளுடைய டெஸ்டினேஷன் என்னென்னா நித்திய ஜீவனை அடைகிறது. அந்த நித்திய ஜீவனை அடைய விடாத மாதிரி தடுக்கிறதுக்கு என்ன இருக்குன்னா, ரெவலேஷன் வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டை கொடுத்துட்டு அவங்க எல்லாருக்குமே 2ஆம் மரணமாகி அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நித்திய ஜீவனை அடைவிடாத மாதிரி தடுக்கிறது என்னன்னா நம்மளுடைய விசுவாச குறைச்சல். அப்போ நம்ம விசுவாசம் எவ்வளோ முக்கியமானதாக கருதப்படுகிறது பாருங்க. நம்ம நித்திய ஜீவன் அடையணும்னாலும் நமக்கு வேண்டியது விசுவாசமே. விசுவாசி நம்ம கிறிஸ்டியன் லைஃப் எப்படிங்க பிரிப்பாங்க, விசுவாசி அவிசுவாசி தான் பிரிப்பாங்க இல்லையா. அதே மாதிரி விசுவாசத்தினால தான் நீதிமான் பிழைப்பான் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே ஆவிக்குரிய போராட்டங்களை நாம் மேற்கொள்ள நமக்கு வேண்டியது விசுவாசம், விசுவாசம், விசுவாசமே. என வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஆமென். நன்றி சகோதரி. அவங்க ரொம்ப அழகாக சொன்னாங்க. மாமிசத்தின் கிரியை நிறைவேற்றுவதே ஆவிக்குரிய போராட்டம் அப்படின்னு சொன்னாங்க. அவிசுவாசத்தில் வந்து நம்ம நிலைத்திருக்கிற வேலையில் வந்து நம்மளுக்கு விசுவாசத்தை கூட்டி கொடுக்க ஆண்டவர் வந்து நம்மளுக்கு வந்து கிருபையை தரார் அப்படின்னு பேசுகிறதுக்காக சகோதரர் சுந்தர் சாமுவேல் ஜெயராஜரா சாரி இந்த உலகத்தில் எத்தனையோ போராட்டம் ஜெயிக்கிறதுக்கு எனக்கு வந்து கிருபையை தந்தீங்க. இந்த சிறிய போட்டியில் ஜெயிக்கிறதுக்கு உங்களுடைய பெரிதான கிருபையை எனக்கு வந்து என்னை அருள் பண்ணுங்க. ஓகே நடுவரே, நல்லா இருக்கீங்களா? சரி, ஓகே. நான் உங்களை கோத்துட விரும்பல, ரொம்ப அமைதியாக இருக்கீங்க. வந்ததுலேருந்து நானும் பார்க்குறேன், ஆள் கொஞ்சம் அப்படியே டிஃப்ரெண்ட்டாக மாறிட்டீங்க இப்போ மேலே ஏறினதுலேருந்து. சரி, ஓகே, பரவாயில்ல. அக்கா கரெக்டாக அந்த டோனெல்லாம் கரெக்டாக பிடிச்சி வச்சுருக்காங்க. எங்கே வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லணும், எங்கே வந்து கடைசி புத்தகம்னு சொல்லணும், அப்படி ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறதுல வந்து நல்லா கற்று தேர்ந்திருக்காங்க. ஆனால் பார்த்தா அப்படி தெரியல, பட் ஆனால் பரவாயில்ல, அக்கா நல்லா வளர்ந்துருக்காங்க. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், எல்லாம் சொல்கிறது சரிதான். அதில் வந்து அப்படியே அந்த வசனத்தை சொன்னாங்க பாருங்கள். அப்படியே அந்த பேதுருக்கே அந்த இது பவுலுக்கே பார்த்தீங்கன்னா அந்த பர்சனல் லைஃப்பில் வந்து ஒரு போராட்டம் வரும்போது ஒரு முள் கொடுக்கப்பட்டுன்னு சொன்னாங்க. அக்கா பைபிளில் நல்லா பாருங்கள், 2 கொரிந்தியரில் வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனமும் 10ஆம் வசனத்துலேயும் சொல்லியிருக்கு, எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டுன்னு சொல்லிட்டு அவர் 3 தரம் வேண்டிக் கொண்டாராம். 1 தரம் இல்லை, 2 தரம் இல்லை, 3 தரம் வேண்டிக் கொண்டார். அப்போ சொல்லியிருக்க வேண்டியதானே, உன் விசுவாசம் உன்னை ரட்சிக்கும்னு சொல்லியிருக்கும்ல, அப்படி சொல்ல என் கிருபை உனக்கு போதுன்னு. அது அக்கா ட்ரிக்காக வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, என் கிருபை உனக்கு போதும் அப்படி கம்மியாக அப்படியே மைல்டாக சொல்லிட்டு போகிறாங்க. யார் எங்கள் பசங்களை ஏமாற்ற பார்க்குறீங்களா நீங்கள்? ஆமாம், ஓகே ஃபைன், நம்ம டாபிக்குள்ளே வரலாம். அந்த போராட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கிருபையை வச்சு தான் என்ன பண்ணார் பவுல் வந்து என்ன பண்ணாருன்னா அந்த போராட்டத்தை வந்து மேற்கொண்டார். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிதாவானவர் வந்து நம்ம பூமியை கண்ணோக்கும் போது ஒரு நீதிமான கூட பார்க்கல அவர். அப்போ என்ன பண்ணார்னா தம்முடைய ஒரே பேரான குமாரன் அனுப்பும் போது விசுவாசத்தில் சும்மா அப்படி அனுப்பல. என்ன அனுப்புனார்னா யோவான் புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா 1:14 கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவரை என்ன பண்ணார் அனுப்புனார். அதே மாதிரி அந்த பிறப்புலையும் பார்த்தீங்கன்னா சும்மா சாதாரணமாக இல்லை. அந்த லூக்கா 1:28 வசனத்தை பார்த்தீங்கன்னா மரியாதை வந்து தெரிந்து கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா கிருபை பெற்றவளே வாழ்க அப்படின்னு சொல்லி தான் என்ன பண்ணார்னா அங்கேயும் தெரிந்து கொள்ளப்பட்டார். அதே மாதிரி இயேசுவானவர் வளர்ந்த விதத்தை நீங்க பார்க்கலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா லூக்கா 2:40 சரி, லூக்கா 2:52 சரி, இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்திலும் அக்கா மாதிரி சொல்ற தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாக என்ன பண்ணாருன்னா விருத்தி அடைந்தார். ஓகேவா? சரி, ஓகேங்க, அதெல்லாம் விடுங்க. நம்ம லைஃப்ல இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் நம்ம எல்லாருமே பார்த்தோம். சொன்னால் நீங்கள் எல்லாரும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்மளுடைய ஆவிக்குரிய தகப்பனார் தாமஸ் ராஜ் ஐயா, அவர் இந்த ஆவடி சபையிலையும் இந்த ஆவடியில் இந்த மினிஸ்ட்ரியிலையும் அவர் பார்க்காத போராட்டமாங்க. சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள், எவ்வளோ போராட்டத்தை பார்த்து இந்த மந்தையை வந்து அவர் வந்து மெயின்டைன் பண்ணி அழகாக வந்து ஒரு ஸ்டேஜையும் ஒரு இதுலையும் நம்மளை வந்து கொண்டு வந்தார். அவரோட டேக்லைனே எடுத்துக்கோங்க. சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க இங்கே யாரும் இல்லை, இல்லாட்டி கூப்பிட்டு மேலே ஏறியிருப்பேன், மேலே ஏற்றி சொல்ல வச்சிருப்பேன். என்ன தெரியுமா அவங்க டேக்லைன் தெரியுமா உங்களுக்கு எல்லாரும்? அவர் என்ன வாய் தந்தேன்னா ஒரு வாயிலிருந்து சத்தம் பத்தில் நல்லா 3 பேர் நல்லா கேட்குற மாதிரி சொல்லுங்க. அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. கிருபை கிருபை கிருபைன்னு தான் அவங்க சொல்லுவாங்க. யாராவது மறுக்க முடியுமா நம்மளால? சொல்லுங்க. ரைட்டு. நடுவரே விழித்திருக்கீங்களா? நோட் பண்ணிக்கோங்க. இதுக்காக எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்லாம் கிடைக்காது. சரி, பரவாயில்ல, விடுங்க. சரி, ஓகே. அப்புறம் அக்கா சொன்னாங்க அந்த வெளிப்படுத்தல் விஷயம், அந்த கடைசி புத்தகம்னு சொல்லி சொன்னாங்களே 21:8 வந்து என்ன சொன்னாங்கன்னா பயந்தவர்களும் அவிசுவாசிகள் என்ன நரகத்துக்கு போவாங்களாம். ஏங்க எங்கள் பசங்களை எப்போ பார்த்தாலும் பயமுத்துறதுலே இருக்கீங்க? பயமுத்தாதீங்க. எங்கள் பசங்களாம் விவரம் ஆயிட்டாங்க எல்லாரும், சரிங்களா? அது மாதிரிலாம் பயமுத்தாதீங்க எங்கள் பசங்களை. அதே மாதிரி நம்ம பைபிளில் அதே அவிசுவாசமும் அதே வந்து பயத்தினாலையும் உள்ள ஒரு மனுஷனை வந்து கிருபையினால என்ன பண்ணாருன்னா ரட்சித்தார். யாருன்னு சொல்கிறேன், நம்ம பேதுருவோட லைஃப் எடுத்துக்கோங்க. கடல் மீது வந்து விசுவாசத்தை தான் நடக்க ஆரம்பிச்சார், ஒத்துக்கிறேன். ஆனால் அந்த போராட்டத்தில் வந்து அவர் மூழ்கும் போது எப்படி வந்து மீட்டு கொள்ளப்பட்டார்? கிருபையினால தான் அவர் மீட்டு கொள்ளப்பட்டார். அதே மாதிரி அந்த பேதுரு வந்து பயந்து போய் என்ன பண்ணாருன்னா மறுதளிச்சார். மறுதளிக்கும் போது என்ன ஆனிச்சு? உயிர்த்தெழுந்து ஏசப்பா வரப்போ என்ன பண்ணார்? அவரை கிருபையினால நீ என்ன நேசிக்கிறாயன்னு சொல்லி சேர்த்து கொண்டாரா இல்லையா? அதனால அவங்களாம் அப்படி பூச்சாண்டி கட்டுவாங்க. நீங்களாம் அப்படிலாம் பயப்படாதீங்க, ஓகேங்களா? சரி, ஃபைன். நெக்ஸ்ட் போகலாம்.
நம்ம வந்து தலைப்பில் வந்து நான் கிருபைன்னு பேச வந்திருக்கேன். கிருபைனால நாங்கள் அநேக போராட்டங்களை நாங்கள் வந்து ஜெயிக்கிறோம் அப்படின்னு சொல்ல வந்திருக்கேன். ஆனால் உண்மையாக சொல்லணும்னா நம்ம சில போராட்டங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா கிருபைனால் ஜெயிக்கிறோம். ஆனால் அநேக போராட்டங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம போராட்டம் வரதுக்கு முன்னாடியே நம்ம கிருபைனால் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ஜெயிக்கிறோங்க. எப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா 2 ராஜாக்களில் வந்து 19ஆம் அதிகாரத்தில் 35 வசனத்தில் எசேக்கியா ராஜா வந்து அசீரியர்களை போரிடும் போது அவர் என்ன யாராவது ஒருத்தரையாவது வெட்டினார் அந்த போராட்டத்தில் சொல்லுங்கள்? அவர் பண்ணவே இல்லை. அவர் ஜெபம் மட்டும்தான் பண்ணார். காலையில் அதிகாலையில் எழும்பும் போது என்ன பண்ணாங்கன்னா அத்தனை அசீரியர்கள் என்ன பண்ணாங்கன்னா தலை சங்கரிக்கப்பட்டு அத்தனை பேர் கிடந்தாங்க. ஆமாங்க, அநேக போராட்டங்களில் நம்ம வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உண்மையாக போராடுறதே இல்லை. கிருபையினால் அந்த போராட்டம் வரத்துக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம்னா ஆவிக்குரிய போராட்டத்தில் நம்ம ஜெயிக்கிறோம். நான் அந்த எதிரணியரை அவங்க என்ன தைரியத்தில் அடுத்த 2 பேர் என்ன தைரியத்தில் உட்காந்துருக்காங்க நான் சொல்கிறேன். அந்த எபிரேயரை 11 இருக்குது பார்த்தீங்களா, அதை முழுசாக படித்து அந்த பட்டியலை மண்டையில் ஏற்றிட்டு தான் வந்து உட்காந்துருக்காங்க. அடுத்த 2 பேர் அதான் பேசுவாங்க, நீங்களும் நல்லா பார்த்துக்கோங்க. நாங்களும் 3 பேர் ட்ரை பண்ணோம், சரி நம்மளும் பட்டியல் போடலாம் அப்படின்னு. ஆனால் என்ன பண்ணுறது, எங்களுக்கு தான் கடல் அளவு இருக்கே கிருபை, பட்டியல் போடுறதுக்கு நேரம் பத்தல. அடுத்த வாட்டி கிடச்சிச்சுன்னா கண்டிப்பாக நாங்களும் கொஞ்சம் பட்டியல் போட்டு வரோம். சரி, கடைசியாக முடிக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன். கிருபைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மேலேருந்து வருது, விசுவாசங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மள்ட்டேருந்து வருது. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள்ட்டேருந்து போகிறது தான் பெருசுன்னு சொல்லிட்டு எந்த தைரியத்தில் பேசுகிறாங்க தெரியல. எப்பயுமே வந்து மேலேருந்து வரது தான் பெருசு. அதை வந்து அவங்களுக்கு நல்லா இந்த பட்டிமன்றம் முடிஞ்ச உடனே நடுவர் சொல்லுவார் நான் நம்புகிறேன். கடைசியாக வந்து நடுவருக்கும் எதிரணியருக்கும் வந்து நான் 2 விஷயத்த சொல்லிட்டு போகிறேன். மொதல் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நடுவருக்கே சொல்கிறேன். நடுவர், போன வாரம் வரையும் நீங்கள் யார் நீங்கள் இருக்கா யாருக்கா தெரியுமா? ஆனால் இன்னைக்கு பாருங்க, உங்களை ஏற்றும் போதே அறிவாளி அழகர் அப்படின்னு சொல்லிட்டு நடுவர், இதில் வேற நான் இந்த 6 பேர் உங்களை நடுவர்னு சொல்கிறோம். இங்கே இருக்கிற எத்தனை பேர் வந்து அதை வேற நம்புறாங்க. அப்போனா அது என்ன அவங்க டேலண்டா? இல்லைப்பா, கிருபை. பார்த்துக்கோங்க, அவர் வாயிலே வந்து என்ன பண்ணிட்டேன், கொண்டு வந்துட்டேன். அது 2வது விஷயம். இந்த மேலே ஏறுறதுக்கு முன்னாடி அங்கே ப்ரேயர் ரூமில் ப்ரேயர் பண்ணும்போது எதிரினேர் அக்கா நடுவரும் கிருபை எனக்கு தாங்க, கிருபை எனக்கு தாங்க, கிருபை எனக்கு தாங்கன்னு புலம்பிட்டு தான் வந்து மேலே ஏறி இருக்காங்க. அந்த கிருபையில் தான் வந்து நின்று பேசினாங்க. அதனால கிருபையே 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 என்று என்னுடைய வாதத்தை நான் முடிக்கிறேன். சூப்பர். நம்ம ஆவிக்குரிய போராட்டங்களை மேற்கொள்வதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். பல வேளையில் வந்து நம்ம ஆவிக்குரிய போராட்டத்தில் இருக்கோன்ட்டே நமக்கு தெரியாத வேளையில் ஆண்டவர் வந்து கிருபையாக வந்து நம்மளை வந்து அந்த போராட்டங்கள்லாம் இருந்து விடுவிக்கிறாரு. சகோதரர் வந்து கடைசியாக ஒரு பாயிண்ட் சொல்லி முடிச்சார். கிருபை மேலேருந்து வருது, விசுவாசம் நம்ம கிட்டேருந்து போகுது. எப்படி பார்த்தாலும் உயர்ந்தது வந்து ஆண்டவருடைய கிருபை தான் அப்படின்ட்டு. அவர் என்னதான் அப்படி சொன்னாலும் இல்லை, கிருபையை காட்டிலும் விசுவாசம் தான் மேலாது பேச சகோதரர் சுந்தர் வராரு. புட் யுவர் ஹேண்ட்ஸ் டுகெதர் ஃபார் சுந்தர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு வாலிப தம்பி எழும்பி சொன்னான்னா, சென்னையிலேயே கொசு தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்குது, அதுக்கு காரணமே நோயாதான்னு சொல்லிட்டு. ஏன்னு கேட்டால் அன்றைக்கி 2 பேடைக்குள்ளே 2 ஏற்றும் போது சொல்லி இந்த 2 கொசு நசுக்கி போட்டிருந்தா. ஸோ அதனால் நமக்கு வசதியான வசனங்களையே எடுத்து பேசுறது, நம்ம எதிரணியர் பேசுகிற மாதிரி கிருபையை மட்டும் பிடிச்சிட்டு பேசுறது. கொஞ்சம் விசுவாசம் பக்கமாக கொஞ்சம் திரும்புங்க. ஆவிக்குரிய போராட்டத்தை மேற்கொள்றதுக்கு நமக்கு வேண்டியது விசுவாசம் தாங்க. யோவானையா சொல்கிறாரு, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயன்னு சொல்லிட்டு. இஸ்ரேல் ஜனங்களை எடுத்துங்களேன், அவங்க வாக்கு தத்தங்கள் பெற்ற பிறகு அவங்களுக்கு அநேக போராட்டம் வந்துச்சுங்க. அது வந்து விசுவாசத்தினால மேற்கொள்ளாததுனால அந்த வாக்கு தத்தமான கானான் தேசத்தையே சுதந்திரிக்காமல் போயிடுச்சு. நம்ம எதிர்த்தரப்பினர் சொன்னாங்க, நம்ம அக்கா சொன்னாங்க, தாவீது வந்து பாவத்தில் விழுந்துட்டாரு, அவர் கர்த்தருடைய கிருபை வந்து அவர் தாங்கினதுனால தானே அவர் வந்து அதை மீண்டு வர முடிஞ்சது அப்படின்னு சொன்ன. நம்ம அக்கா வந்து 51ஆம் சங்கீதத்தை சரியாக வாசிக்கலன்னு நான் நினைக்கிறேன். அதில் வந்து என்னென்னா, அவருடைய கிருபையை தேடுறதுக்கு முதலாவது அவர் ராஜாவாக இருந்த போதிலும் அந்த பாவத்தை என் பாவத்தை கர்த்தர் மன்னிப்பாரு அப்படின்ற ஒரு விசுவாசத்தோடு போய் ஜெபம் பண்ணதுனால தானே அந்த கிருபை கிடைச்சிது. ஸோ அது மட்டும் இல்லைங்க, பேதுரையா சொல்கிறாரு, அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கலாம் விலையேற பெற்றதாங்க நம்முடைய விசுவாசம். இந்த ஆயுதத்தை எப்படியாகிலும் மழுங்கடிக்கணும்னு சொல்லிட்டு பிசாசு இன்னைக்கு வாலிபர்களாக சின்னவங்களிலிருந்து பெரியவங்க வரைக்கும் நிறைய போராட்டங்கள் நம்ம கொண்டு வரோம். இதை விசுவாசத்தினால நம்ம மேற்கொண்டுட்டோன்னு வைங்களேன், நம்முடைய ரட்சகராக இயேசு கிறிஸ்து வரும்போது அது நமக்கு மகிமை உண்டாக காணப்படுங்க. பெரும்பாடுள்ள ஸ்திரீ எடுத்துங்களேன், பெரும்பாடுள்ள ஸ்திரீ வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து நடந்த போராட்டங்கள் வந்து கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. அவங்க வந்து ஆண்டவர்கிட்ட வந்து ஆண்டவரை வந்து என்னுடைய நோயை குணப்படுத்துவார் என்று சொல்லி விசுவாசத்தோடு போனதுனால ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார், மகளே தினன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது அப்படின்னு சொன்னார். அந்த இடத்துல கிருபை அவர் மென்ஷன் பண்ணவே இல்லை. அதனால் அவருடைய விசுவாசத்தை குறித்து ஆண்டவர் வந்து கனம் பண்ணார். அடுத்து பார்த்தீங்கன்னா பவுல் வந்து தீமோத்தேயுக்கு வந்து சொல்கிறார், 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம், விசுவாசத்தை அடையும்படி நாடு, விசுவாசத்தை நல்ல போராட்டத்தை போராடு, அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து அறிவுரை சொல்கிறார். சார் நம்ம இங்கே வந்துடலாம். நம்ம எதிர்த்தரப்பினர் சொன்னார், நம்முடைய தாமஸ் ஐயாவுடைய வாயிலிருந்து அடிக்கடி கிருபை 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 வரும்னு சொல்லிட்டு. ஆனால் அவருடைய வாழ்க்கையினுடைய எப்படி வாழ்ந்தார், எப்படி முடிச்சாருன்றது அதை நோட் பண்ணாமல் விட்டுட்டார் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து அவருடைய வாழ்க்கை வாழும்போது விசுவாசத்தினால வாழ்ந்து விசுவாசத்தில் அவர் முடிச்சார். நீங்கள் வந்து எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 7வது வசனம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து
அவருடைய நடக்கினுடைய முடிவை நல்லா சிந்திச்சு அவருடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கன்னு தான் போட்டிருக்க, கண்டி கிருபையை பின்பற்றுங்க போட்டுருல. அதனால அவருடைய அவர் விசுவாசத்தினால வாழ்ந்தார், விசுவாசத்தில் முடிச்சாரு. இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு விசுவாசத்தை நம்ம பின்பற்ற வேண்டும் சொல்லிட்டு விசுவாசத்தில் தான் ஒரு முன்மாதிரியை வச்சுட்டு போயிருக்காரு. அதே போல் அடிக்கடி கேப்ரியல் பாஸ்டர் பேசுவார் மெசேஜில், என்னன்னா எனக்கு அப்பா இந்தந்த காரியங்களை வந்து எனக்கு விசுவாசத்தை படிப்பிச்சு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது எல்லாம் இந்த இடத்துல விசுவாசம் எவ்வளோ முக்கியம்னு சொல்லிட்டு நமக்கு தெரியுதான்னு பார்க்குறீங்களா? இப்போது இதில் வந்து என்னென்னா இந்த வசனத்தை வந்து அதனால தான் பாஸ்டர் வந்து பிரசங்கம் பண்ண சொல்ல விழிப்பாக கேட்கணும், தூங்கக்கூடாது. ரைட்டுங்களா? அதனால் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச அதிகாரம். இதில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா விசுவாச வீரர்களை குறித்து எழுதியிருக்கு. இந்த விசுவாச வீரர்கள் என்ன செஞ்சாங்கன்னு தெரியுமா? விசுவாசத்தினால நீதி நடப்பித்தாங்க, வாக்குத்தத்தங்களை பெற்றாங்க, பட்டய கருக்கு தப்பினார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தாங்க. ஏன்னா பல காரியங்களுக்கு ஒரு செய்தாங்க என்று வாசிங்க. எதனாலங்க செஞ்சாங்க? விசுவாசனால செஞ்சாங்க. அதுபோல் நோவா எடுத்துங்களேன், எதனாலங்க பேழையை கட்டினாரு? விசுவாசத்தினால தான் கட்டினாரு. ஆதியாகமத்தில் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம், நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைச்சது அப்படின்னு பார்க்கலாம். ஆனால் அவர் கிருபை கிடைச்சாலும் விசுவாச பட்டியலில் வரத்துக்கு காரணமே விசுவாசம் தாங்க. ஸ்தோத்திரம். சரி, கடைசி என்னுடைய வார்த்தையை முடிக்கிறேன். நம்முடைய ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து வரப்போறாருன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஓகே, எல்லாரும் விசுவாச போராட்டத்தில் நம்ம எல்லாம் வந்து போராடி கொண்டிருக்கிறோம், விசுவாச ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஏன்னா ஆவிக்குரிய போராட்டத்தை நம்ம மேற்கொள்றதுக்கு விசுவாசம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லி முடிக்கிறேன். வாய்ப்பு கொடுத்த நடுவருக்கு நன்றி செலுத்துகிறேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். அழிந்து போகிற பொண்ணை பார்க்கலும் மேலான விசுவாசம்னு பிரதர் சொன்னார். அது எவ்வளோ உண்மை. இப்போ நம்மளுக்கு நேரம் கொஞ்சம் குறைவாக இருக்கிறதால கொஞ்சம் சீக்கிரமாக போகலான்ட்டு நான் பார்க்குறேன். ஸோ நெக்ஸ்ட் கடைசியாக வந்து கிருபையின் பக்கம் பேச வந்து பிரதர் சாமியலை வந்து நம்ம எல்லாம் வெல்கம் பண்ணலாம். நோவா அந்த கொசுவை கொண்டு இருந்தால் கூட பரவாயில்ல, இந்த ஜோக்கை கொண்டு இருக்கலாம். இவ்வளோ தூரம் அந்த ஜோக்கு வந்திருக்கு. ஓகே, கிருபையால் நிலை நிற்கும் நடுவர் அவர்களுக்கும் கர்த்தருடைய கிருபை பூமி எங்கும் நிறைந்திருக்கிறது என்ற சங்கீதம் 119:64 வசனத்தின்படி இந்த அரங்கம் முழுவதும் நிறைந்திருக்கும் டீன்ஸ், யூத், யங் அடல்ட்ஸ், பாய்ஸ், கேர்ள்ஸ் மற்றும் ஆன்லைன் வியூவர்ஸ்க்கும் அமேசிங் கிரேஸ் பாடலை இனி ஒருபோதும் நாங்கள் பாடவே மாட்டோம் என்று சபதம் எடுத்திருக்கும் இருக்கும் என்னுடைய பணிவன்பான ஸ்தோத்திரங்களையும் வணக்கத்திலையும் தெரிந்து கொண்டு இன்னைக்கு ஒரு கேள்வியுடன் தொடங்க விரும்புகிறேன். நடுவர் அவர்களே, இன்னைக்கு உண்மையிலே டாபிக் என்ன? உங்களுக்கு கொடுத்தீங்களா இல்லை எங்களுக்கு மட்டும் தான் கொடுத்தீங்களா? இல்லைப்பா, எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் தான். இன்னைக்கு டாபிக் என்னன்னா, நம் அன்றாடம் எதிர்கொள்ளும் ஆவிக்குரிய போராட்டங்களை மேற்கொள்ள தேவையானது கிருபையா விசுவாசம். இது கிருபையா விசுவாசமான்ற டாபிக் இல்லை, அன்றாடம் மேற்கொள்ளும் ஆவிக்குரிய போராட்டங்களை மேற்கொள்வதற்கு நமக்கு தேவை கிருபை. இங்க எத்தனை பேர் சொல்ல முடியும், இன்னைக்கு நான் போராடுகிற போராட்டம் எனக்கு நேத்தே தெரியும், எனக்கு நேத்தே ஈவினிங் ஒரு ஷெட்யூல் பிடிஎஃப்ல கொடுத்து இந்த போராட்டம் இருக்கு, இந்த கண்ணி இருக்குன்னு எத்தனை பேருக்குங்க தெரியும்? நம்ம யாருக்குமே தெரியாதுங்க. அதனால தான் காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. அந்தந்த நாளுக்கான தேவையான கிருபையை கர்த்தராகிய தேவன் அந்த காலையில தான் தராரு, முன்னாடி நாள் தரதில்லை. அந்த கிருபையை வைத்து தான் நாம் போராடுகிறோம். ஆனால் பல நேரங்கள் நாம் போராடும் போதும் சில இடங்கள்ல சில போராட்டங்கள் நாம் தோற்று போகும். இது யுத்தம் அல்ல, சிறு சிறு போராட்டங்கள். அப்போ சிறு சிறு போராட்டங்களை நம்ம தோற்று போகும்போதும் எதுங்க நம்மளை தூக்கி எடுக்குது? நீங்க ஏசாயா 54:7 வசனத்தை பாருங்க. இமை பொழுதே உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை மீட்கும். ஒரு டிரான்ஸ்லேஷன் அது கிருபையை குறிக்கிறதா இருக்கு. அப்போ ஒரு போராட்டங்களை நான் தோற்கும் போதும், ஒரு போராட்டத்தில் நான் சறுக்கும் போதும் கர்த்தருடைய கிருபை தாங்க தாங்க. இதுதான் சங்கீதம் 94:18 என் கால்கள் சறுக்கிறது ஆண்டவரே, ஆனாலும் உங்க கிருபை என்னை தாங்குறதுன்னு கிருபை தாங்க ஒரு போராட்டத்திலையும் மேற்கொள்ளப்படுது. இது புரியாம நீங்க இதுல வந்து பவுல் நல்ல போராட்டத்தை போராடினார், விசுவாசத்தை காத்துக்கொண்டார். ஆமாங்க, விசுவாசத்தை காத்துக்கொண்டார். விசுவாசம் அவரை காப்பாற்றியதா? இது ஒரு கேள்வி. விசுவாசம் எப்போ நம்ம காப்பாற்றணும்? நம்ம கிருபையை காப்பாற்றும் போது, நம்ம கிருபையை காத்துக்கொள்ளும் போது, நம்ம விசுவாசத்தை காத்துக்கொள்ளும் போது. கிருபை விசுவாசத்தை எப்போ நம்ம காத்துக்கொள்ள முடியும்னா, நீங்க மார்க் 9:24 பாத்தீங்கன்னா, தேவனே என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி எனக்காக வேண்டுதல் செய்யும். அப்போ உங்க விசுவாசத்தை காக்குறதுக்கே எங்க கிருபை தாங்க வேணும். கர்த்தர்கிட்ட இருந்து வர கிருபையினால தான் நீங்க விசுவாசத்தையே காத்துக்கொள்ள முடியும். இது புரியாம இதில் வந்து ஆபிரகாம் விசுவாச தகப்பன், அவர் ப்ளீஸ் அவரை விட்டுருங்க. அவர் வந்து விசுவாசத்தினால ஈசாக்கை பலி கொடுத்தார், அவர் வந்து விசுவாசத்தை எல்லாம் சரிங்க. ஆனால் அவருடைய வாழ்க்கையில் இந்த ஆவிக்குரிய போராட்டத்தை நீங்கள் ஏன் சொல்லலை? ஆமாங்க, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய போராட்டங்க. அந்த போராட்டத்தில் அவர் வழுவி போனார். அதை தான் நம்ம வந்து ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்திலிருந்து 17ஆம் அதிகாரம் வரைக்கும் ஆண்டவர் ஆபிரகாமோடு பேசவில்லை. 13 ஆண்டுகள் ஆபிரகாமோடு பேசலை. 17ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தில் பேசுறாரு, நீ எனக்கு முன்பாய் நடந்து உத்தமனா இரு அப்படின்னு சொல்லி. அப்போனா என்ன அர்த்தம்னா, இஸ்மவேல் பிறப்பினால ஆபிரகாம் விசுவாசத்தை விட்டு வழுவி போய் அந்த ஒரு போராட்டத்தில் அவர் தோற்று போனார். அப்போ தோற்று போன நிலைமையில இருந்த ஆபிரகாமை ஆண்டவராகிய தேவன் தேடி வந்து என்ன சொன்னார்னா, இப்போ பழைய போராட்டம் விடுப்பா, இப்போ இந்த போராட்டத்தை நீ மேற்கொள்ளணும். அந்த சந்ததியில தாங்க ஈசாக்கு பிறக்கிறார். அந்த ஈசாக்கின் சந்ததியில தான் கிறிஸ்துவாகிய தேவன் நமக்கு பிறந்து அவர் கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள்ள வாசம் செய்கிறாருங்க. இதெல்லாம் இதில் வந்து விசுவாச பட்டியல் இருக்கிறது, விசுவாச கனி இருக்குது, விசுவாச வரம் இருக்குது, எல்லாம் சரி. விசுவாச சர்வாயுத வர்க்கம் இருக்குது, சரி. சர்வாயுத வர்க்கத்தில் விசுவாசம் இருக்குங்க. நீங்கள் நல்லா பாருங்கள், தாவீதுக்கு சவுல் வந்து சர்வாயுத வர்க்கத்தை அணிவித்தார். அவரால் யுத்தத்துக்கு போக முடிஞ்சாங்க? அவரால் நிற்க முடிஞ்சிச்சா? இல்லைங்க. அப்போது நான் சர்வாயுத வர்க்கத்தை அணிந்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யுத்தத்துக்கே போகாமல் ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி ஃபைட் ஃப்ரம் ஹோம்லாம் உங்களால் பண்ண முடியுமா? முடியாது. அப்போ நம்ம நிற்பதும் நிர்மூலமாகாமல் காப்பதும் தேவ கிருபைங்க. ஒரு யுத்த காலத்தில் நிற்பதற்கே தேவ கிருபை தானே தேவைப்படுது. இதே தாவீதோட வாழ்க்கையில் பச்சைபாலோடு அவர் பாவம் செய்த போது எதை முன்னிட்டு தேவனிடம் போனார்னா, 51
சங்கீதம் 1 தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திக்கிறோம். அப்போ கர்த்தருக்கு அந்த அதிகாரம் முழுவதும் பார்த்தீங்கன்னா அவர் விசுவாசத்தை ஒட்டி இல்லை, கிருபையை வைத்துதான் தேவன் அன்றை சேருகிறார். அதே தாவீது பல முறை போராட்டங்கள் வந்தும் அதே போராட்டத்தில் அதே பாவத்தை அவர் செய்யாமல் கிருபை தாங்க அவரை காப்பாற்றியது. நடுவர் அவர்களே, நான் ஒன்று சொல்லுகிறேன். நம்ம ரட்சிப்புனா என்ன? நம்ம பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைப்பது. நம்ம அநேக நேரத்தில் வந்து நம்ம நீதிக்கு வந்து நம்ம மறிச்சிடறோம், பாவத்துக்கு பிழைக்கிறோம், பாவம் செஞ்சிடறோம். அப்போது நம்ம ரோமர் 6:23 படி, எசேக்கியேல் 18:20 படி, ஆதியாகமம் 2:17 படி பாவம் செய்கிற ஆத்மா சாகும், புசிக்கும் நாளிலே சாகவே சாவே. அப்போது நம்ம ஒரு மரித்த நிலைமையில், ஒரு தோற்று போன நிலைமையில் இருக்கும்போது எதுங்க நம்மளை தூக்கி எடுக்குது? ரட்சகராக இயேசு கிறிஸ்து வந்து அற்புதம் செய்யும் போது விசுவாசிக்கிறாயா கேட்டார்னு சகோதரி சொன்னாங்க. ஆனால் நீங்கள் பாருங்கள், குறைஞ்சது 3 இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு மரித்த சடலத்தை எழுப்பினாருங்க. அவர் வந்து மரித்த சடலத்தில் எழுப்பும்போது, அன்பான சடலமே நீ என்னை விசுவாசிக்கிறாயா கேட்டாராங்க. அப்படி கேட்டிருந்தா அந்த சடலம் பதில் சொல்லியிருக்குமாங்க? இல்லைங்க. நாம் விசுவாசித்தாலும் விசுவாசிக்காவிட்டாலும், பதில் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும், நல்ல சமாரியன் போல நம்மை தேடி வந்து எந்த கேள்வியும் கேட்காமல் தூக்கி எடுக்கிறது தாங்க கிருபை. இது புரியாமல் நீங்கள் வந்து விசுவாசம். அதனால் நடுவர் அவர்களே, எங்களுக்கு எல்லா போராட்டமும் முன்னாடியே தெரியும். நாங்கள் எல்லாத்தையும் வந்து விசுவாசத்தினால மேற்கொண்டுருவோம்னு சொல்கிறாங்க. நம்ம எதிரணியை போல் இருப்பவர்களுக்கு வேணா விசுவாசம் போதுமே தவிர, ஆண்டவரே எனக்கு நாளைக்கு இருக்கும் கண்ணி எனக்கு தெரியாது, இன்னைக்கு இருக்க படுகொலி தெரியாது, எனக்கு இருக்க எந்த போராட்டமும் எனக்கு முன்னாடி தெரியாது. அதனால் நான் ஒவ்வொரு நாளும் கிருபையை சார்ந்து தான் போராடுவேன் என்று நம்மளை போன்ற அனைவரும் கிருபையை சார்ந்து போராடுவோம். ஆனால் அந்த போராட்டத்தை வெல்வோம் என்று சொல்லி, நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்பது போல் நல்ல தீர்ப்பும் என்னை தொடரும் என்று விசுவாசித்து இல்லை நம்பி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். பிரதர் ஒரு மினி பைபிள் ஸ்டடி எடுத்தார். தெரியுது, உங்கள் எல்லாரும் முகத்துலையும் தெரியுது எப்படா முடிப்பீங்கன்னு பார்த்துருக்கீங்க. ஸோ கடைசியாக வந்து உற்சாகமாக கைத்தட்டி, அவள் தான் லாஸ்ட் முடிய போகுது எஸ் அப்படின்னு கைத்தட்டி வந்து சிஸ்டர் ஜெபா ஜெயராஜை வந்து வெல்கம் பண்ணலாம். பிரைஸ் தி லார்ட். விண்ணளவு விசுவாசம் வேண்டாம், கடுகு விதையளவு விசுவாசம் இருந்தால் போதும். மலையையும் பெயர்த்திடலாம், பட்டி மன்றங்களிலும் பேசிடலாம். விவரிக்க முடியாத விண்ணவர் மேல், விலையேற பெற்ற அவர் அன்பின் மேல் விசுவாசம் வைத்தவளாய் விரிவாய் பேச விழைகின்றேன். நடுவர் சொன்ன தலைப்பு ஃபர்ஸ்ட் இந்த எதிரணியினர் நடுவர் சொன்னதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த எதிரணியினர் ஒழுங்கா புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். ஆவிக்குரிய போராட்டத்திற்கு மேற்கொள்வதற்கு வந்துட்டு விசுவாசமா கிருபையா? போராட்டங்க, யுத்தத்துக்கு போறாங்க, கிருபையை வச்சுட்டு எப்படிங்க போக முடியும்? இதுல எனக்கு முன்னாடி பேசின சகோதரர் சொல்றாரு, ரட்சிப்புனா பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைக்கிறதுன்ட்டு. அவருக்கு ஒரு வசனத்தை சொல்றதுக்கு நான் ஆசைப்படுறேன். எபேசியர் 2:8 என்ன சொல்லியிருக்கு? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபை அப்படிங்கிறது ஒரு எலிஜிபிலிட்டி, ஓகே. ஆனா ரட்சிக்கப்படுகிறதுக்கு என்ன வேணும் அப்படின்னா விசுவாசம் வேணும். அவ்வளோ எதுக்கு? வர்ஷிப்ல வாய் வலிக்க பாடிட்டு வந்திருக்கிறாங்க. என்ன தெரியுமா? பதறாதே திகையாதே வேண்டிடு விசுவாசம்னு பாடிட்டு மனசாட்சியே இல்லாமல் இங்கே வந்துட்டு கிருபை கிருபைன்ட்டு உட்காந்துருக்காங்க இவங்க. இப்போ ஒரு இன்டர்வியூக்கு போறீங்க, இல்லை ஒரு போலீஸ் செலெக்ஷனுக்கு போறீங்க, ஆர் மிலிட்ரிக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ஒரு எலிஜிபிலிட்டி வச்சிருப்பாங்க, உங்களுக்கு இவ்வளோ ஹைட் வேணும், இவ்வளோ வெயிட் வேணும், உங்களோட விஷன் பார்வை திறன் இவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதை வச்சுக்கிட்டு அவங்க வந்துட்டு ஒரு யுத்த காலத்தில் போய் அந்த சோல்ஜரை விடுவாங்க அப்படின்னா கிடையாது. எலிஜிபிலிட்டி இருக்குது, ஆனால் ட்ரைனிங் வேணும்ல. அப்போது அதுக்கு என்ன வேணும்? தைரியம் வேணும். மன தைரியம் ரொம்ப முக்கியம்ல. அதுக்கு விசுவாசம் இல்லை அப்படின்னா எப்படி நீங்கள் யுத்த காலத்துக்கு போவீங்க? தேவன் நம்ம கூட வந்துட்டு யுத்தத்துக்கு கிருபையாக வருவார். ஆனால் அந்த யுத்தத்தை மேற்கொள்றதுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னா விசுவாசம் ரொம்ப முக்கியமாக இருக்குல்ல. கிருபை முக்கியம் தாங்க, நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் விசுவாசம் இல்லை அப்படின்னா யுத்தத்துக்கு போய் பயந்து கலக்கம் அடைஞ்சு எதிரிக்கிட்ட நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிஃபீட்டை வந்து பார்த்துட்டு வெளில தோல்வி விட்டுறவர்களாக தான் நம்ம வருவோம். அவ்வளோ எதுக்கு? ரொம்ப பெரிய ரொம்ப சின்ன விஷயம், அடிப்படையான விஷயம் என்ன தெரியுமா? தேவனை பிரியப்படுத்துறதுக்கு கூட உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா விசுவாசம் தான் வேணும். இவங்க கிருபையை வச்சு பிரியப்படுத்திடுவாங்களா? இவ்வளோ பேசுகிறாங்கல்ல, கிருபையை வச்சு அவங்க பிரியப்படுத்த முடியுமா தேவனை? அதுக்கே விசுவாசம் வேணும். எனக்கு முன்னாடி பேசின சகோதரர் சொல்றாரு, தாவீது ராஜாவை பற்றி சொல்கிறாங்க இல்லையா, கோலியாத்தை போயிட்டு சவுல் ராஜா வந்து கொடுத்த எல்லா போர் ஆயுதங்களையும் அந்த எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டு ஜெயிச்சுட்டு வந்தாங்க, அது ஃபுல்லாக கிருபை தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா இல்லை, அவ்வளோ பெரிய கோலியாத்து வந்துட்டு அவ்வளோ சவால்கள் சொல்கிறாங்க, பேசிகிட்டு இருக்கான். ஆனால் சவுல் ராஜா தன்னோட சேனையோடு நிற்கிறாங்க, அவ்வளோ ட்ரெயின் சோல்ஜர்ஸ் அவங்க இருக்காங்க. ஒரு வார்த்தை இந்த கோலியாத்துக்கு எதிராக அவங்க யாருமே பேச தைரியம் இல்லை. ஆனால் இந்த சின்னவராக இருந்த தாவீது வந்துட்டு அவருக்கு அந்த ஆவேசம் வருது. என்ன சொல்கிறாருன்னா, சேனைகளுடைய கர்த்தரை நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன்னு சொல்லிட்டு அவர் ட்ரெயின் ஆகிருக்கிற அந்த 5 கூழாங்கல்ல அந்த கவன் எடுத்துகிட்டு போய் இந்த கோலியாத்தை ஜெயிச்சுட்டு வராரு. அப்படின்னா விசுவாசம் எல்லாமே அவர் பண்ணியிருப்பாரு. கிருபை மட்டும் இருந்திருந்தா பண்ணியிருக்கவே முடியாது. கட்டாயம் விசுவாசத்தில் மட்டும்தான் இருக்கு. எபேசியர் 6 கூட நம்ம வாசிக்கிறோம், என்ன எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என கேடத்தை நம்ம பிடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாசிக்கிறோம். அதே போல 1 தெசலோனிக்கேயர் 5:8 நம்ம என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா விசுவாசம் அன்பு என்னும் மார்க்கவசத்தை வந்துட்டு நம்ம தரித்து கொள்ளணும்னு வாசிக்கிறோம். அப்போ போராட்டத்துக்கு போறதுக்கு எலிஜிபிலிட்டி மட்டும் இருந்தால் மட்டும் பத்தாது, அதுக்கான போர் ஆயுதங்கள் நமக்கு வேணும், கேடகம் வேணும், மார்க்கவசம் வேணும். இது எதுவுமே போகாம நம்மளே வாண்டடா போயிட்டு என்னை வெட்டுன்னு நம்ம தலையை கொடுக்கறதுக்கு சமம் அது.
அதே போல அண்ணா சொன்னாங்க மரித்தவர்களை வந்து உயிரோடு எழுப்புறது வந்து கிருபையில தான் எழுப்புறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி விசுவாசம், நீ விசுவாசிக்கிறேன்னு மரித்த சடலத்தை பார்த்து கேட்டாரான்னு கேட்குறாங்க. மரித்த சடலத்தை பார்த்து விசுவாசிக்கிறேன்னு ஆண்டவர் கேட்கல. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்துட்டு ஒரு சம்பவம், நம்ம வந்து பைபிளே ஒரு இன்சிடென்ட் வாசிக்கிறோம். மரியாள், மார்த்தா, லாசரு, அந்த சம்பவத்தை வாசிக்கும் போது மரித்து போய் கிடக்கிறாரு லாசரு. ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த சகோதரிகளை பார்த்து கேட்கிறாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய காண்பா என்று நான் உனக்கு சொல்லவில்லையா அப்படின்ட்டு அவர் அந்த அதிகாரமா கேட்கிறாரு. அப்படின்னா ஒரு மகிமையான ஒரு காரியத்தை பார்க்கறதுக்கு என்ன அவசியமா இருக்கு அப்படின்னா விசுவாசம் அவசியமா இருக்கு. ஈவன் பவுலையா பத்தி கூட சொல்றாங்க, என் கிருபை உனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, என் கிருபை உனக்கு போதும்னு சொன்னது உண்மைதான், கிருபையும் கிடைச்சது தான். ஆனா கிருபை வந்துட்டு ஃபுல் போராட்டத்துக்கும் கிருபை ஃபுல்லா அவர் கொடுக்கவே இல்லை. கிருபை வந்து ஒரு மெடிசனா தான் வந்து அந்த இடத்துல யூஸ் பண்ணாரு ஒழிய விசுவாசத்தை காத்து கொண்டதுனால தான் இறுதி வரைக்கும் அவரோட ஓட்டத்தை வந்து ஜெயமாய் முடிக்க முடிஞ்சது. அதனால தான் இந்த அஷூரன்ஸோட அவர் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் முடிக்காம அவருக்கு என்ன வைக்கப்பட்டிருக்கு அப்படின்றது அஷூரன்ஸோட அவர் சொல்றாரு. இது முதல் எனக்கு என்ன வைத்துனா நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம என்ன ஸ்டார்ட் பண்றதா இருந்தாலும் சரி, என் பண்றதா இருந்தாலும் சரி, விசுவாசத்தை மட்டும்தான் வச்சு நம்ம பண்ண முடியும். ஸோ ஆகவே ஆவிக்குரிய போராட்டங்களை மேற்கொள்வதற்கு விசுவாசம் 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 முக்கியமானது என்று வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். சூப்பர் சூப்பர். எல்லாருக்கும் இன்னொரு வாட்டி நல்ல கைத்தட்டு கொடுத்துடலாமா? சூப்பர் சூப்பர். ஸோ கிருபை விசுவாசம் ரெண்டுமே வந்து ரெண்டு கண்கள் போல், ஒன்று இல்லாமல் ஒன்று இல்லை. நம்மளோட ஆவிக்குரிய ஜீவியத்தில் சொல்கிறேன். ஏன்னா ஒரு அனாலஜி மாதிரி கொடுக்கணும்னா எப்படி கொடுக்கலாம்னா, உப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்கூல் பசங்களுக்கு தெரியும் NaCl. ஸோ சோடியமை தனியாக சாப்பிட்டிங்கனாலும் விஷம், குளோரைடு தனியாக சாப்பிட்டிங்கனாலும் விஷம். சோடியம் குளோரைடு சேர்ந்து தான் உப்பு. அது வந்து நம்ம ஜீவியத்துக்கு தேவையான ஒரு பொருளாக இருக்குது. அதுபோல் கிருபையும் விசுவாசமும் நம்ம ரெண்டுமே தேவைன்ட்டு நான் சொல்கிறேன். இன்னொரு 3 காரியத்தை வந்து நான் சொல்ல விரும்புகிறேன். ஆவிக்குரிய போராட்டங்களுக்குள்ளே போகிறப்போ இந்த 3 காரியத்தை வந்து நம்ம வந்து நினைவு கூறணும்னு நான் வந்து எல்லாருக்கும் சொல்கிறேன். முதல்ல வந்து அக்செப்ட் த ஃபேக்ட் தட் தேர் இஸ் அ ஸ்பிரிச்சுவல் பேட்டில். ஸ்பிரிச்சுவல் பேட்டில் ஒன்று இருக்குன்றதை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அதுவே தெரியாமல் வந்து ஒரு குருடனை போல் நம்ம வந்து இருக்கக்கூடாது அப்படின்றது என்னோட பிரயாசம். இன்னொன்று என்னென்னா, காட் ப்ரொடெக்ட்ஸ் அஸ். ஆண்டவர் நம்மளை பாதுகாக்கிறாரு. இன்னொன்று, காட் வந்து ட்ரையம்ஸ், அவரே வெற்றி சிறந்தார். ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் நம்மளோடு இருக்கும்போது ஆவிக்குரிய போராட்டங்களை மேற்கொள்வது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு எளிதான காரியம் அப்படின்னு சொல்லி இந்த டிபேட்டை நாங்கள் வந்து க்ளோஸ் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யூ பேஷன்ஸ். Isaiah chapter 22 verse 22 reminds us that when God opens a door, no one can shut it, and when he closes one, it's for our own protection. Trust in him and nothing can harm you. Amen. Join us in preparing for the end times. Repent, believe, and share the gospel. Thank you for joining us on this journey today. Subscribe to Kingdom Ministry for more such enlightening narratives.